கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று சட்டப்பேரவை முடிந்த பிறகு 22ஆம் தேதியிலிருந்து கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றி. இது எதற்காக என்றால், நாம் களத்தில் முதன்மை களப்பணியாளராக நம்முடைய தோழமை கட்சிகள் நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை வைத்தோம். எவ்வளவு சீக்கிரம் களத்திற்கு போகிறோமோ மக்களை சந்திப்பதற்கு, அவ்வளவு சீக்கிரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணி என்பது மக்களை சந்திக்க செல்ல வேண்டும் என்பது தான் எல்லோருடைய நோக்கமும். அந்த அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக நியமித்த இந்த குழுவை நியமித்ததற்கு மனமார்ந்த நன்றியை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டெல்லியில் இன்றைக்கி புதிய மாவட்ட தலைவர்களுடைய பயிற்சி முகாம், தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் தேசிய தலைவர்கள் கலந்துரையாடினார்கள். எல்லாம் நன்மைக்கு, நல்லாவே முடியும், மீண்டும் ஆட்சி தொடரும். ஓகே, எங்கள் கூட்டணி தான், அதில் என்ன டவுட் இருக்குது உங்களுக்கு? அடிக்கடி சந்தேகம் வந்துடுது பத்திரிகையாளருக்கு. இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி மிக மிக வலிமையான கூட்டணி. மீண்டும் இந்த ஆட்சி தொடரும் என்று மக்கள் ஏற்கனவே சான்றிதழை கொடுத்திருக்கிறார்கள். தொடர் வெற்றியை பெறுவோம். இல்லை, அது அவங்க நிலைமையிலிருந்து பார்க்கணும். அவங்க நிலைமையிலிருந்து என்னென்னா, தொடர்ந்து ப்ரோக்ராம் இருக்குது, பட்ஜெட் தயார் பண்ணுறாங்க, இன்டரிம் பட்ஜெட் போடணும். இப்போ எங்கள் நிலைமையில் எங்கள் தலைவர்லாம் பார்க்குறாங்கன்னா, இது லாஸ்ட் மினிட்டில் போயிட்டு கேண்டிடேட் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே தாமதமாகிடுதுன்னுட்டு நாங்கள் பார்க்குறோம். அவங்க என்ன பார்க்குறாங்க, நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணணும், மக்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வரணும்னு. எப்படி இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் உடனே இந்த குழு நியமித்திருக்கிறார். 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை தொடங்கும். பிஜேபியில் அவங்க எதை மாற்றாமல் இருக்காங்க? தமிழ்நாட்டையே மாற்ற போகிறாங்க, தமிழ்நாட்டு பெயரை மாற்ற போகிறாங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை மாற்ற போகிறாங்க, தமிழ் இல்லாமல் இந்தியை கொண்டு வர போகிறாங்க. எல்லாத்துக்கும் மேனால் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குனிஞ்சு கையெழுத்து போட்டு கொடுக்க போகிறார். வாங்க, தமிழ்நாட்டை அபகரித்துங்க, தமிழ்நாட்டை எடுத்துக்குங்க, இனிமேல் தமிழே நாங்கள் யாரும் பேச மாட்டோம், ஹிந்திலேயே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஏற்கனவே உதயமின் திட்டம், ஜிஎஸ்டி, நீட் தேர்வு, பல உரிமைகளை விட்டு கொடுத்தவர் இப்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் விட்டு கொடுக்க போகிறாரு. ஆக பாஜக தான் இந்த தேர்தல் கூட்டணியோட தலைவராக இருக்காங்க. இவர் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. இவரே சொல்லிக்கிறாரு நாங்களும் இருக்கிறோன்னு. அவங்க சொல்லலை இது வரைக்கும். இதை தான் அந்த கூட்டணிக்கு எங்கள் கூட்டணிக்கு உள்ள வித்தியாசம். தேங்க்யூ. பேசுவோம். தேங்க்யூ.